தொழுகிறேன். நுண்பான் நுழைவுளம் மிக்க சான்றோர் பெருமக்களுக்கு எனது பணியின் வணக்கங்கள். தலைப்பு: எங்கெங்கு காணினும் காமராசர். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்விகள் இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப கிராமங்கள் தோறும் பள்ளிகளை திறந்து அறியாமை இருளில் அழுந்தி கிடந்த எல்லா பிள்ளைகளுக்கும் இலவச கல்வியினை கொடுத்து ஏழை மாணவர்களின் அல்லல் கண்டு இலவச மதிய உணவு திட்டத்தை வகுத்து சிறுவர்களிடையே வேறுபாட்டை களைய சீருடை திட்டத்தை தந்தவர் நம் கல்வி கற்றிருந்த காமராசர் ஆவார். அது மட்டுமல்லாமல் கல்வித்துறை வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் புரட்சி இயக்கமான பள்ளி வளர்ச்சி திட்டம் என்ற அற்புத இயக்கத்தினை ஏற்படுத்தி இன்று பள்ளிக்கூடங்களில் பயிலும் ஒவ்வொரு மாணவரிடமும் நாம் காமராசரை காண்கிறோம். கல்வி புரட்சி முடிந்ததோடு தன் கடமை முடிந்துவிட்டது என்று எண்ணாமல் படித்தவன் வெளியே வருவானே, வந்தவுடன் வேலை இல்லை என்பானே. வேலை தருவது அரசின் கடமை அல்லவா? ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம் என்பதற்கேற்ப நாட்டிற்கு தேவையான முக்கியமான பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்புகள் தொழிற்சாலைகள் என்பதை அறிந்த இவர் தொழில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாட்டிலே புது தொழிற்சாலைகளை நிறுவி தொழில் வளர்ச்சியில் தமிழகத்தை இந்திய மாநிலத்திலே 2ஆம் இடத்தில் தலைநிமிரச் செய்தார். வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தியதால் இளைஞர்கள் அன்றும் இன்றும் என்றென்றும் இந்த பல தொழிற்சாலை வாயிலாக உன்னை காண்கிறார்களே. படிப்பாயிற்று, பின் வேலையும் கிடைத்தாயிற்று, பசி என்ற ஒன்று இருக்குமே, அதை சிந்தித்தார் அந்த செயல் வீரர். அதற்கு முதலில் விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்று நீரென்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, நிலன் நெறிவருகின் நீர்முறை பெருக தட்டோர் அம்மைவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று புறநானூற்று வரிகளுக்கு ஏற்ப நீர்ப்பாசன திட்டங்கள் வகுத்து அணைகள் பல கட்டி விவசாயத்தை செழிக்க செய்தார். இவையெல்லாம் சரியாக நடைபெற வேண்டும் என்றால் மின்சாரம் தேவை என்பதை உணர்ந்த இவர் ஒரு புறம் நிலக்கரியில் இருந்தும் ஒரு புறம் நீரில் இருந்தும் இது போதாது என்று கல்பாக்கம் அணுமின் நிலையத்திலிருந்தும் மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதை கிராம பகுதிகளுக்கு மின்சாரம் கொண்டு செல்லும் திட்டத்தில் தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை இடம் வகித்தது. 1955 முதல் 1961 வரை 13,300 கிராமங்கள் மின்சார வசதி பெற்று நீர்ப்பாசன வசதிக்காக மின்சாரம் பயன்படுத்தப்பட்டது. இப்படி தரிசு நிலங்களில் விளைநிலங்கள், அணைகள், கிராமங்களில் மின்சாரம் போன்றவற்றில் காண்கிறோம் காமராசரை. கடவுளாக தமிழ் வளர்ச்சி துறையிலும் காமராசரை காண்கிறோம். 1957 ஜனவரி 23ஆம் நாள் தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட முதலில் வரவு செலவு கணக்கினை தமிழில் அளித்தது யார் ஆட்சியில்? இவரது ஆட்சியில் தானே. கல்லூரியில் தமிழை பயிற்று மொழியாக்குவதற்கு கல்லூரி தமிழ் குழுவினையும் இந்திய மொழிகளிலேயே முதலில் தமிழ் மொழியில் தான் கலைக்களஞ்சியம் உருவாக்கப்பட்டது, அதுவும் இவரது ஆட்சியில் தான். இப்படி தன் அறிவினாலும் ஆற்றலினாலும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு 200 ஆண்டுகளாக ஆங்கிலேய ஆட்சியில் நசிந்து போன தமிழ் மொழியை செம்மைப்படுத்தி நடைமுறையிலும் நிர்வாகத்திலும் கொண்டு வந்தார். இன்று எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற கோஷம் தமிழ் எங்கும் ஒலிப்பதை காண்கிறோமே. அதற்கு காரணம் இந்த பச்சை தமிழர் தானே. ஆதிசங்கரரும் பட்டினத்தாரும் துறவியானார்கள். ஆனால் இவ்விரண்டு தாய்மார்களின் ஆசை தன்னுடைய ஈமச் சடங்கை தன் மகள் வந்து அவர்கள் கையாலே செய்ய வேண்டும் என்பதை. அதற்கு அவர்களும் ஒப்புக்கொண்டு துறவு வாழ்க்கையின் சனாதான தர்மத்தை மீறி தன் தாய்மார்களின் ஆசையை நிறைவேற்றினார்கள். நான் காமராசரிடம் வருகிறேன். தன் மகன் இந்நாட்டின் முதல்வர். தன் கடைசி காலத்தில் தன் மகன் அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஏங்கிய தாய்க்கு மக்கள் நலம் ஒன்றே தன் நலமாக வாழும் அந்த தனிக்கரற்ற தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கே வந்திருந்தால் உன்னை பார்ப்பதற்கு சொந்தக்காரர்கள் தெரிந்தவர்கள் தான் வருவாங்க. வருபவர்களை என்னால் தடுக்கவும் முடியாது. அப்படி வருபவர்கள் ஏதேனும் அதிகார துஷ்பிரயோகம் செய்துவிட்டால் நான் ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடுவேன்.
மங்கை இல்லை. தூய மணிமண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை. ஆண்டுகளாக ஓடிருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே காமராசா என்றாரே கவியரசு கண்ணதாசர். பெற்ற தாயின் உறவை கூட தள்ளி வைத்த ஒரே மனிதர் இந்த கர்ம வீரர்தான். இப்படி தன் தியாகத்தால் அரசியல் வாழ்வையும் பொது வாழ்வையும் தூய்மையாக்கிய துறவியாரையும் உன்னை காண்கிறேன். இப்படி எங்கெங்கு காணினும் உன் உருவமே இறைத்து நிற்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.